ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மாத்ரா டிஎம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிராணி ஒன் தான் ப்ளே பண்ண போகிறோம். நான் இந்த கேமை ரொம்ப நாள் கழித்து விளையாட போகிறேன். வாங்க இந்த கேம் ப்ளேக்குள்ளே போகலாம். இங்கே கேம் டீம்லாம் கொடுத்துருக்காங்க. ஹாலோவின் நைட் மேர்லாம் இருக்குது. நம்ம எப்பவும் போல் சாதாரணமாக வச்சுட்டு விளையாடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழித்து இந்த கேம் விளையாடுறதுனால எனக்கு பாதியெல்லாம் மறந்துருச்சு. ரொம்ப நேரம் ஆகுது லோட் ஆகிறதுக்கு. டே 1 வந்துருச்சு. இப்போ கட்டல்லேருந்து எந்திரிக்கிறான். நம்ம தலைவர் இப்போ தான் கட்டலேருந்தே எந்திரிக்கிறது. ரொம்ப ஹேங் ஆகுதே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டிக்கு தான். ஆனால் கிராணி எங்கே இருக்குதுன்னு தெரில. கிராணி போனதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா கிராணி வந்துருச்சு. கிராணி பார்த்தீங்கன்னா செவத்துக்கிட்ட போயிட்டு என்னென்னமோ திரும்பி பார்க்குது. அதுவே சவுண்டை போட்டு அதுவே திரும்பி பார்க்குது. சரியான பைத்தியம் பிடிச்ச கிராணி போல். கிராணி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது மக்களே. நக்கலா சிரிக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ட்ராப் இருக்குது. பார்த்தீங்கன்னா கிராணி நம்மளை பார்த்துட்டு இருக்கு. கையில் பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறப்ப பயமா இருக்கு. பக்கத்தில் வந்ததே தெரியலிங்க. சத்தம் போடாமல் வந்துட்டு இருக்கு. நானே மனசு வருத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் இருக்கு. அதை அசம்பிள் பண்ணுறதுக்குள்ள வெடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா நான் சத்தம் போட்டு மேலே வந்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா கிராணி அழுங்காமல் அப்படியே ஒரு ட்ராப் வச்சுட்டு போயிருக்கு. இந்த கேம் விளையாடுறதெல்லாம் பயமா இல்லைங்க. இந்த கிராணி சிரிக்கிறத பார்த்தா தான் பயமா இருக்கு. பார்த்தீங்கன்னா கிராணி கீழே இருக்கு. ஆனால் நான் வேற மேலே இப்போ சத்தம் போட்டேன். நான் ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறேன். ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. வேற இங்கே சத்தம் போட்டேன்னா நேரத்துக்கு கிராணி இங்கே வந்துட்டு இருக்கோம். இதை தள்ளி விட்டேன். மறுபடியும் கிராணி சத்தமே இல்லாமல் பின்னாடி வருதுங்க. அதாங்க பயமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் கீ கிடச்சிருக்கு. கார் கீ எடுத்துக்கலாம். கிராணி அங்கே தாங்க நின்றுருக்கு. இப்போ நான் அதை தள்ளி விட்டு அந்தங்காட்டி கிராணி அங்கே வந்துட்டுருக்கோம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கார்கிட்ட போய் பின்னாடி டிக்கி ஓப்பன் பண்ண போகிறேன். நான் கார்கிட்ட தான் போயிட்டுருக்கேன். எதையும் தள்ளி விடாமல் போகணும். பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்பிளாக ஒரு ஹேமர் கொடுத்துருக்காங்க. இங்கே நான் இப்போ சத்தத்தை போட்டு கிராணியை கொல்ல போகிறேன். என்னடா உன்னோட பாட்டி நீயே கொல்றீங்கன்னு கமெண்ட்ஸில் கேட்காதீங்க. கிராணி வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அப்போ மேலே தான் இருந்திருக்கா கிராணி. பார்த்தீங்கன்னா கீழே வருது. ஸ்டெப் சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வந்துருச்சு. உள்ளே போயிடுச்சு கிராணி. பார்த்தீங்கன்னா நான் லாக் பண்ணிவிட்டு கிராணி கொல்ல போகிறேன். ஆன் பண்ணி விட்டேங்க.
பார்த்தீங்கன்னா கிராணி உள்ள புகை மூட்டத்தில் மாட்டி மூச்சு முட்டி செத்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றுமே இல்லை. ஐயோ வெடிக்குது, பயந்துட்டேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. யூஸ்ஃபுல்லாக ஒன்றுமே தர மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த கேமில் எனக்கு பிடிக்காத விஷயமே. பார்த்தீங்கன்னா நான் மேலே போகிறேன். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் போகிறேன். இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை உடச்சி எடுத்துட்டு இங்கே ஏதாவது இருக்குதான்னு பார்க்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கறித்துண்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லெண்ட்ரினாவோட டெலிவரி எட்டு வந்து போட்டால் ஸ்லெண்ட்ரினாவை கொள்ளலாம். இப்போ கிராணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. கிராணி வந்துருச்சு. டோர் திறக்கிற சத்தம் கேட்டாலும் உங்களுக்கு தெரியும். கிராணி நம்மளை பார்த்துருச்சு. ஓகே, கிராணி பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்கோம். அந்த கேப்பில் நான் கீழே போக போகிறேன். என் கூட கண்ணாம்பூச்சி விளையாடுறியான்னு கேட்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏறாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நான் கீழே வந்துட்டேன். கீழே வந்த சவுண்டு கேட்டுருச்சு கிராணிக்கு. இங்கே தேடுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, அதுதாங்க பயமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் கன்னோட ஒரு பாட்டு கிடச்சிருக்கு, அதை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன். இல்லை நான் இன்னும் எடுக்கவே இல்லை. பார்த்துருச்சு கிராணி. ஐயோ ஒரு செகண்ட் பயந்துட்டேங்க. அப்போ ஐயோ பயந்துட்டேங்க ரொம்ப. பாருங்க கிராணி வெளியே வரும் பாருங்க. இந்த கதை திறக்கிற சத்தத்தை கேட்டாலே உங்களுக்கு தெரியும். கிராணி இன்னும் வீட்டில் விட்டு வெளியே வரல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காக்கா ஃபுட்டு வச்சுருக்காங்க. நான் இப்போ இதுக்குள்ளே போக போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரிமோட் இருக்குது. நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் கன் அசம்பிள் பண்ணி டோர் எஸ்கேப் பண்ண போகிறேன். இங்கே சத்தத்தை போட்டு கிராணியை வர வச்சுட்டு நான் அந்த பக்கம் போக போகிறேன். இப்போ கிராணி இந்த பக்கம் வந்துட்டுருக்கோம் சத்தத்தை கேட்டு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே போகிறேன். கதை திறக்குது கிராணி. ஓகே, கதை திறந்துட்டு வெளியே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்கட் அசம்பிள் பண்ண வந்திருக்கேன். இங்கே வச்சுட்டேன். நான் மறுபடியும் இப்போ கிராணியை கொல்ல போகிறேன். திடீர்னு கிராணி வந்துடுதுங்க, அதுதாங்க பயமாக இருக்குது.
இப்போ கிராணி வரட்டும். நம்மளை பார்த்துருச்சுன்னு சொல்கிறது கிராணி. ஆனால் இது கண்ணு தெரியாதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ராப் வச்சுட்டு இங்கே வந்துட்டுருக்கு. நான் எவ்வளோ சத்தம் போட்டாலும் கிராணி மட்டும் கீழே வர மாட்டேங்குது. என்ன காரணம் தெரியல. இப்போ வருது பார்த்தீங்கன்னா கிராணி ஸ்டெப் சத்தம் உங்களுக்கு கேட்கும். பாருங்களேன், கண்ணே தெரியாது. நான் டோருக்கு பின்னாடி தான் நின்றுருப்பேன், அது பாட்டுக்கு அங்கே போயிட்டுருக்கோம். ஆனால் காது மட்டும் நல்லா கேட்குது மக்களே. அவன் எங்கே சவுண்டு போட்டாலும் சடசடன்னு வந்துடுது கிராணி. நாங்கள் சத்தம் போட்டு டோரஸ்காப்புக்கு தேவையான ஒருமே கிடைக்கல நம்மளுக்கு இன்னும். அதான் கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்குது. கிராணி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நம்மளை தொல்லை பண்ணாது. இதில் என்ன இன்னொரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பொருளுமே கிடைக்கல. இந்த ஸ்லெண்ட்ரினா ரூமில் அது ஏதாவது தேடி பார்ப்போம் கிடைக்குதான்ட்டு. இதில் ஏதோ ஒரு இதை டச் பண்ணால் ரூமு திறக்குங்க. அதான் இங்கே இருக்கு பாருங்க. இது டச் பண்ணால் இந்த மாதிரி ரூம் திறக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா டெடிபேர் இருக்கும். அதை எடுத்தால் கிராணி கோவமாயிரும். அதனால் நான் இப்போ அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. இங்கே போயிட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்குறேன். என்னங்க ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இங்கேயும் ஒன்று இல்லை. கீழே போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். உள்ளே போனால் என்ன இருக்குன்னு தெரில. ஓ, இப்போ நம்ம அங்கே வெளியே போனோம் இல்லையா, அங்கேருந்து வரும் உள்ள இது போலங்க. பார்த்தீங்கன்னா கிராணி எங்கே இருக்குன்னு தெரில. நான் வேறு பயந்து இப்போ கிராணி இங்கே வந்துட்டுருக்கோம். ஏன்னா நான் சவுண்டு போட்டு வந்துட்டேன். அதனால் நான் தைரியமாக போவேன். என்னங்க ஒருமே கிடைக்க மாட்டேங்குங்க. தேவையான பொருட்கள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் வெளியே வந்திருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கிராணி இங்கே சவுண்டு போட்டு வர வச்சுட்டு அந்த காக்கா ஃபுட் எடுத்துகிட்டு காக்காக்கு போய் சோறு வைக்க போகிறேன். இப்போ கிராணி பார்த்தீங்கன்னா அங்கே தான் இப்போ வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா கேட்டு திறக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கோம் இந்த இடத்துக்கு. இது என்ன பிரச்சனைனா, நம்ம திரும்பி பார்க்குற பக்கம்லாம் இதுவாக இருக்குங்க. இந்த காக்கா பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குங்கிறத எனக்கு மறந்துருச்சு. ஞாபகம் வந்துருச்சுங்க. இந்த பக்கம் போனால் கீழே ஒரு ரூம் போகும், அங்கே இருக்கும் அந்த காக்கா. ஒரு வாட்டி நான் அந்த காக்கா கிட்ட இருக்கிற சாவி எடுக்க ட்ரை பண்ணும்போது எனக்கு கொத்திடுச்சுங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் பிளேயர் இருக்குது பாருங்க. வச்சோன்னே இந்த மாதிரி காக்கா போயிடும். நீங்கள் இது எடுத்துகிட்டு நீங்கள் சவுண்டு போட்டோன்னே கிராணி இங்கே தான் வந்துட்டுருக்கோம். நம்ம கிராணியை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். கிராணி மறுபடியும் இங்கே வந்துட்டுருக்கோம். இந்த கேப்பில் இப்போ நான் மேலே போய் அந்த ஃபேன் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, வெண்டிங் ஃபேன் மாதிரி.
அங்கே போயிட்டு அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை எடுக்க போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா கிராணி நம்ம பார்த்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம செத்து போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மறுபடியும் டே 2 வந்துட்டோம். இந்த புக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராணிக்கு அம்மானு இன்னொரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி கிட்டன்னு ஒரு ரூம் இருக்கும். அங்கே போய் நம்ம இந்த புக் ஆச்சோம்னா அந்த பாட்டி திடீர்னு வெளியே வந்துட்டு ஓனை கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நான் அதான் பண்ண போகிறேன். ஆனால் கிராணி எங்கே இருக்குன்னு தெரில. நான் மறுபடியும் அடி வாங்க விரும்பல. எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்குது விளையாடுறதுக்கு. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிராணி பார்த்துட்ருக்கு அங்கேயும் இங்கேயும் பேண்டு பார்த்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாமூச்சி விளையாடுறியான்னு கேட்குது. நான் இங்கே எவ்வளோ சீரியஸாக விளையாண்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா கிளவி அங்கே தான் இருக்குது. இப்போ என்னை பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கன் பார்ட்டுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கன் பார்ட்டுமே இல்லை. நான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. அதுதான் இப்படி எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் எங்கேயோ ஓடிட்டுருக்கேன். கீழே கிராணியே எதையோ தள்ளி விட்டு அதுவே நின்றுட்டு சத்தம் போட்டுட்ருக்குங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன ரூமு. இந்த லிவரை டச் பண்ணணுமே இந்த புக்கு ரேக்கு எப்படி நகரும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணணுமே கீழே விழுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓ மை காட் கிராணி வருதுங்க. கிராணி இங்கே தான் வந்துட்டுருக்கேன். அந்த கேப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே போகிறேன். கீழே போயிட்டு நான் ஹேமர் எடுத்துகிட்டு வந்து அந்த இதில் மேலே நம்ம காக்கா கிட்ட சாப்பாடு வச்ச பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், ப்ளைவுட் மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நம்ம உடச்சி உள்ளே ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். இப்போ நான் சுற்றி தான் தேடிட்டுருக்கேன். சுற்றி எங்கே போட்டேன்னு தெரில. இங்கே தான் போட்டேன். இது பாட்டுக்கு ஏதோ மானாவாரியாக ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ரிமோட் இருக்குது. இந்த ரிமோட் நான் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட பார்ட்டு வேணா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பாய். இதனுடன் உங்களிருந்து விடைபெறுவது மாதரா உச்சியா DM. இதோட பார்ட்டு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன கேம் ப்ளே போடலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.